ஏண்டா திருன்னு ஓடிக்கிட்டே இருக்க? ஒரு இடத்துல உட்கார மாட்டியா? குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கிற. ஐயோ கடவுளே, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? இந்த மாதிரி புலம்புற பேரண்டா நீங்க, அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களுக்காக நான் ஒரு பெஸ்ட் டெக்னிக் நான் சொல்ல போறேன். அதுக்கு பேர் என்னன்னா நியூட்ரல் வார்ம். நியூட்ரல் வார்ம்க்கு இன்னொரு பேர் இருக்கு, பரிட்டோ ரோல்னு சொல்லுவாங்க. வாங்க பாக்கலாம். உங்க சைல்ட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெட்ஷீட் மேல படுக்க வைக்கணும். நீங்க எய்தர் வந்து ஃப்ளோர்லயும் படுக்க வைக்கலாம், இல்ல பெட் மேலயும் நீங்க இது பண்ணலாம். ஒரு எண்ட் ஆஃப் த பெட்ஷீட்ல நீங்க இந்த மாதிரி படுக்க வச்சுக்கோங்க, சுப்பைன் பொசிஷன்ல. தென் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எண்ட் ஆஃப் த ஷீட் எடுத்துட்டு ஜென்டலா நீங்க வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு கிராப் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? கை நல்லா வச்சுக்கோ. அஜி உங்க சைல்டு இந்த மாதிரி கிராப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி ஃபார்மா ஒரு ஜென்டில் ப்ரெஷர் உங்க ரெண்டு கையை வச்சு நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி கையிலயும் நீங்க வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணலாம், அண்ட் நீங்க காலையும் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் நீங்க அப்ளை பண்ணலாம். எது நீங்க கையில பண்ணலாம், இல்லைன்னா நீங்க பில்லோ யூஸ் பண்ணி கூட நீங்க பண்ணுங்க. ஆனா மேக் ஷூர் அந்த பில்லோ வந்துட்டு இந்த செஸ்ட் லெவல்லையோ இல்ல அப்டமன் ஜெனிட்டல் இது மூணு இதுலயும் ஹர்ட் ஆகாம ப்ரெஷர் அங்க டீப்பா போகாம பாத்துக்கோங்க. இந்த டெக்னிக் யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் பெனிஃபிஷியலா இருக்கும். தென் ப்ரோப்ரியோசெப்ஷன் சீக்கிங், டாக்டைல் சீக்கிங் அண்ட் ஈவன் ஹைப்பர்டோனிக் இருக்க குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். அண்ட் இந்த டெக்னிக் வந்துட்டு 10 to 15 minutes டியூரேஷன் வரைக்குமே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து 2 to 3 times நீங்க பண்ணலாம், டிபெண்ட்ஸ் ஆன் சைல்ட் சென்சரி நீட்ஸ். இந்த டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஓடியோட கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஓடியோட கைடன்ஸ்ல அண்ட் சூப்பர்விஷன்ல மட்டும் இருந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். தேங்க்யூ.